Hi friends, welcome to Ragas kitchen. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. நான் அப்லோட் பண்ற வீடியோஸை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோல எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க ஒரு விஷயம் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம். நம்ம வீட்ல இருக்க கேஸ் சிலிண்டர்ல இன்னும் எவ்வளவு கேஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ற மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா வெயிட் போட்டு பார்க்கிறது, இல்ல அப்படின்னா நம்ம தூக்கி பார்ப்போம். தூக்கி பார்க்கறப்ப உங்களுக்கு வந்து எவ்வளவு சிலிண்டர்ல எவ்வளோ கேஸ் இருக்குன்றதை நம்மளால சொல்ல முடியாது. சில பேருக்கு தெரியும் வெயிட் வச்சு, சில பேருக்கு தெரியாது. அது மாதிரி இருக்கவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக எப்படி சீக்கிரமாக ஒரு 2 நிமிஷத்தில் எவ்வளோ கேஸ் இருக்குது உள்ளாரன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஈஸியான மெத்தட் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். நான் இது மாதிரி 2 எடுத்திருக்கேன் பாருங்கள். இது வந்து ஒன்று ஃபுல் சிலிண்டர், ஒன்று நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது. இதில் வந்து ஒரு ஈரத்துணியில் நான் இது மாதிரி ஒரு கோடு மட்டும் போட்டுக்கிறேன் 2 சிலிண்டர்லையுமே. இது மாதிரி நீங்கள் ஈரத்துணியில் ஒரு கோடு மட்டும் போட்டுக்கோங்க. இப்படி கோடு போடுறப்ப பார்த்தீங்கன்னா உள்ளார வந்து எவ்வளோ கேஸ் இருக்கோ அந்த இடத்துல வந்து ஈரம் அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு காயாது. கேஸ் வந்து எம்டியாக இருக்க இடத்துல வந்து உங்களுக்கு சீக்கிரமாக இந்த ஈரம் காஞ்சிரும். இதை வச்சு நீங்கள் வந்து எவ்வளோ கேஸ் இருக்குது உள்ளாரன்றதை கண்டுபிடிச்சிடலாம். பாருங்கள், நான் ஒரு 2 to 3 minutes இது மாதிரி ஒரு கோடு போட்டுட்டு நான் ஒரு 3 minutes கிட்ட வெயிட் பண்ணேன். 3 minutesல வெயிட் பண்ணுறப்போ எனக்கு வந்து எவ்வளோ கேஸ் இருந்துச்சுன்றது எனக்கு ஈஸியாக தெரிஞ்சுக்கிட்டேன். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்க கூடவே நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இன்றைக்கே நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க சிலிண்டரில் எவ்வளோ கேஸ் இருக்குன்றதை நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். உள்ளார இருக்கிறது வந்து லிக்விஃபைட் கேஸ் இல்லையா, லிக்விட்ன்றனால உள்ளார வந்து ஈரப்பதம் இருக்கும். அதனால் அந்த கேஸ் எது வரைக்கும் இருக்கோ அது வரைக்கும் மட்டும் அவ்வளோ சீக்கிரம் காயாது. நீங்கள் நார்மலாக சிலிண்டர் ஆர்டர் பண்ணிவிட்டு இன்னும் டைம் ஆகும் அது மாதிரிலாம் இருக்கப்போ பயந்துட்டு இருக்கப்போ எவ்வளோ கேஸ் இருக்குது உங்கள் சிலிண்டர்ன்றது இந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். பாருங்கள், இப்போ கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. உங்களுக்கு வந்து இந்த ரைட் சைட் சிலிண்டரில் பாருங்கள் மேலே இருக்க பார்ட் வந்து காஞ்சிக்கிட்டே வருது. பாருங்கள், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல வரைக்கும் மட்டும் காஞ்சிட்டே வருது. கீழே இருக்க பார்ட் மட்டும் காயில். பாருங்கள், அந்த தண்ணியில் நான் போட்ட கோடு. இந்த சைடில் இருக்க சிலிண்டர் பாருங்கள் அப்படியே வந்து ஃபுல்லாகவே ஈரக்கோடு அப்படியே இருக்குது. பாருங்கள், இது இன்னும் ஃபுல்லாகவே காயலை. ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பார்க்குறப்போ உங்களுக்கு வந்து ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதில் இந்த இடத்துக்கு போயிட்ட வரைக்கும் மட்டும்தான் ஈரம் இருக்குது. மேலே ஃபுல்லாகவே இருக்கிறது எல்லாமே காஞ்சிருச்சு. ஸோ இந்த சிலிண்டரில் இந்த இடத்துக்கிட்ட வரைக்கும் தான் கேஸ் இருக்குது. அதாவது கால் பகுதி மட்டும்தான் கேஸ் இருக்குதுன்றத இந்த மூலிமா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதில் வந்து ஃபுல்லாகவே கேஸ் இருக்குது. இது வந்து ஃபுல் சிலிண்டர். இது நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க சிலிண்டர். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.